மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்தில் மக்களின் அளவற்ற அன்பும் பேராதரவும் தன்னை அவர்களில் ஒருவனாக எண்ணச் செய்துள்ளதாக மனம் நெகிழ்ந்துள்ள எடப்பாடி பழனிசாமி, ஆனால் மக்கள் தன்னிடம் வேதனைகள், அவர்கள் படும் அல்லல்கள் சொல்லுண்ணாதவை என தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களின் அளவற்ற அன்பும் பேராதரவும் தன்னை அவர்களில் ஒருவனாகவே எண்ணச் செய்துள்ளதாகவும், பலதரப்பட்ட மக்கள் பல்வேறு வகைகளில் படும் துயரங்களை நேரில் சந்தித்த போது தனது நெஞ்சம் கலங்கியதாக தெரிவித்துள்ளார். ஸ்டாலின் மாடல் அரசின் அட்டூழியங்களால் நமது மக்கள் எதிர்பார்த்ததை விட மிகுதியாக தீங்குற்றிருப்பதை அறிந்து மனம் நொந்ததாக குறிப்பிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, தங்களது துன்பங்களை எல்லாம் தன்னிடம் சொல்லி இதற்கெல்லாம் முடிவாக அஇஅதிமுக ஆட்சிதான் மலர வேண்டும் என தனது கரங்களை பிடித்து கவலைகளை தெரிவித்ததாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இப்போது இருக்கும் இருண்ட காலத்தை மாற்றி இழந்த பொற்காலத்தை மீட்டுத் தருவேன் என மு.க. ஸ்டாலினுக்கு உறுதி அளித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, திமுகவின் விடியாத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம் வர வேண்டும் என்கிற மக்களின் கூக்குரலை தான் மட்டுமல்ல இந்த நாடே அறியும் என தெரிவித்துள்ளார். மக்கள் உங்கள் மீதும் உங்கள் ஆட்சியின் மீதும் வஞ்சனம் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து உங்களுக்கு ஜுரம் வந்துவிட்டதா ஸ்டாலின் அவர்களே என வினா எழுப்பியுள்ள எடப்பாடி பழனிசாமி, 2026 சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம், அனைத்து மக்களின் பேராதரவுடன் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம், விடியா ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் என சூளுரைத்துள்ளார்.